தமிழ் வரலன்னு சொல்கிறது பெருமையும் இல்லை, அது ஒரு ப்ரைடும் கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து ஒரு தாய்மொழி தெரியலன்னா அது ஒரு அவமானம் தான். உங்ககிட்ட எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது மேம். இந்த ஸ்கூலில் ஐநோ இந்த 8:30 to 3:30 நீங்கள் டெஃபினட்டாக ஃபிட்னஸ் அவேர்னஸும் மெடிடேஷன் அவேர்னஸும் கண்டிப்பாக ஒரு பீரியடாக கொண்டு வரணும்னு நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். சூப்பர் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபிட்னஸ் அவேர்னஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ இருக்குது. இன்றைக்கி அது புரியாது, உங்களுக்கு போக போக அதோட ஃபிட்னஸ் புரியும். நீங்கள் என்னோடய கிளாஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் நிறையா பேருக்கும் ஃபிட்னஸ் புரியணும். நிறைய பேர் வெயிட் குறைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இவங்க எல்லாரையுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய இடங்களில் உட்காந்துருக்கேன். எங்கே போனாலுமே எனக்கு எப்படா இது முடியும், எப்படா இங்கேருந்து கிளம்பலான்னு தான் தோணும். ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனில் இது முடியவே வேண்டாம், நம்ம கிளம்பவே வேண்டாம், இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே என்னோடய டீச்சர்ஸ் அவங்க ஒருத்தர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. வாணி மிஸ் ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் சோல்ஸ் ஐ எவர் நோன். அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ கைண்ட். அமுதா மிஸ் அண்ட் என்னோட இப்போ கூட ஒன்று பாருங்கள், முன்னாடிலாம் நான் இங்கே படிக்கும்போது இங்கிலீஷ் சரியாக வராது, தப்பாக இங்கிலீஷ் பேசுவோம். வைடிடி வெண்ட் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் தான் பேசிகிட்டு இருந்தேன் நான் நல்லா. ஆனால் தமிழ் நல்லா வரும். இப்போ அப்படியே மாறி போச்சு. நான் வெளில மீட் பண்ணுறேன், 10ல் 8 பேருக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியல. இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் எழுதுகிறாங்க, படிக்கிறாங்க, ஆனால் தமிழ் எழுத தெரியல, படிக்க தெரியல. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது. நான் ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணேன், பெல்ஜியமில் ஷூட்டிங். அங்கே எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா நம்ம கேட்கும்போது நான் தெரியும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இங்கிலீஷ் ஒருத்தனுக்கு தெரியலன்னா தான் கிண்டல் பண்ணுவாங்க. தெரியுதுன்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு உங்கள் மதர் டங் தானே தெரியணும், பட் இங்கிலீஷ் ஒரு போனஸ் தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் அவங்களாம் பார்க்குறாங்க. உங்களுடைய தாய்மொழி தான் உங்களுக்கு முதல்ல தெரியணும். உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் முதல்ல எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். தமிழ் வரலன்னு சொல்கிறது பெருமையும் இல்லை, அது ஒரு ப்ரைடும் கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து ஒரு தாய்மொழி தெரியலன்னா அது ஒரு அவமானம் தான். கண்டிப்பாக தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் இந்த இடத்துல என்னோட தமிழ் டீச்சர் சித்ராமொழி மிஸ்ஸை நான் நினச்சிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர், அவங்கள நான் இங்கே ஞாபகப்படுத்திக்கிறேன். தயவு செஞ்சு தமிழ்லையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ இந்த கேம்பஸ் இன்னும் பெருசாகணும். அதில் உங்கள் பேர்லலாம் ஒரு பில்டிங் இருக்கணும். டெஃபினட்டாக அப்பயும் நான் இங்கே வந்து உட்காந்து அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணணும். நான் வருவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்லா படிங்க, நல்லா இருங்க, வாழ்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.